அன்பான தாய்மார்களே, பெரியவங்களே, இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன உங்கள் பிள்ளைய கேம்பஸ் அனுப்பலாம். என்னை பொறுத்தளவில் இந்த எஜுகேஷனால் மட்டும் சக்சீட் ஆக மாட்டாங்க. ஒரு பிள்ளைய சக்ஸஸ்ஃபுல் மேனாவோ ஒரு பொம்பளை கேர்ளாவோ நீங்கள் மாற்றணுமெண்டா அவங்கள கொண்டு போய் கேம்பஸுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் நினைக்காதீங்க. இதுவும் ஒரு 15 years பேக் அல்லது 20 years பேக், ஒரு 20 years இருக்குது, 2005-4 மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை வர்றான், உம்மாவோட அழுவுற தேம்பி எனக்கு இன்றைக்கும் கண்ணுக்குள்ள நான் ஆஃபீஸில் என்னம்மா அந்த புள்ள கேட்குது, சார் நான் படிக்கணுமா, நான் கேம்பஸ் போகணுமா? ஏன்? அந்த உம்மா அவங்கள்ட்ட பரிதாபத்தை உடைக்கிறான், நான் நினைச்ச கேம்பஸ் இல்லை இது, இப்படி நான் படிக்கணுமா, என் மானத்தை அடகு வச்சு நான் படிக்கணுமான்னு அவ கேட்குறேன். ஸோ நானும் நிற்கதியாயிட்டேன், பதில் இல்லை பேசுறது. ஏனண்டா உங்கள் ஊரில் இந்த 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள 3ஆம் புள்ள இப்படி நல்லா படிக்கிற பிள்ளை தான் கேம்பஸ் செலக்ட் ஆவாங்க. பொதுவாக அந்த பிள்ளைகள் டீச்சர் கூப்பிட்டா ஓடி வந்துடும், தலையை குனிஞ்சு பேசும். அப்படியான கண்ணியமான பிள்ளை கேம்பஸுக்கு போன பிள்ளை என்ன அந்த பிள்ளைகளுக்கு கேம்பஸுக்கு செலக்ட் ஆகின பிள்ளைகள்லாம் 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள நல்லா படிக்கிற பிள்ளை அங்கே போனதுக்கு போகிற ரேக் பண்ணுறாங்க. ரகிங்கை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. எவ்வளோ மோசமாக பிள்ளைகள் சாகுற அளவுக்கு, தற்கொலை பண்ணுற அளவுக்கு, கடுமையாக மானபங்கப்படுத்துகிற அளவுக்குலாம் ரகிங்ஸ் இருக்குது. ஸோ அப்படியான நேரத்தில் அந்த பிள்ளை அதான் கேட்குது. நான் கேட்குறேன், கேம்பஸுக்குள்ளே போனால் ஒரு மரத்துக்குள்ள இப்படி பங்கு இருக்கு, நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போகிற டைமில் அந்த பங்கில் உள்ள மரம் அசையும், இந்த பங்கில் உள்ள மரம் அசையும். ஏன் அசையுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் அங்கே நிற்கிறாங்க. அவங்க என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்களா? சொல்ல தேவையில்லை. ஒரு உம்மா கிராமத்திலேருந்து தன்னோட மகளை நம்பி அனுப்பினாங்க படிக்கிறதுக்கு. இதை கண்டுட்டாங்க, நம்ம நெஞ்சு வெடிக்கும். இதுக்காக ஒன்று நான் இங்கே அனுப்பினேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான் கேட்குறேன். படித்த புள்ள, ஒரு பொம்பளை பிள்ளையோட உயிர் தன்னோட கட்பாறையில் இருக்குது, அதை பறிக்கொடுக்கல. அதோட வேலை, அதில் ஜனாதிபதியும் உருவாகலாம், நல்லவன் உருவாகலாம், உலகத்தில் எதையும் உருவாகலாம். அது சிம்பிளாக பறிக்கொடுக்கல. படித்த புள்ள நீ யாரோட என்ன பண்ற, எப்படி பறிக்கொடுக்குற? ஸோ படிப்பால் மட்டும் ஒரு மனுஷனை நல்லவனா கேளுமெண்டா அந்த கேம்பஸ் போன பிள்ளைகள் நல்லவங்களா இருந்திருக்கணும். படிப்பால் மட்டும் ஒரு மனுஷன் நல்லவனா அமெரிக்காவில் உள்ளவங்களா நல்லவங்களா இருந்திருக்கணும். ஸோ அமெரிக்காவில் அவ்வளோ விபச்சாரம் அரங்கேறி கொண்டிருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் ஒட்டு போட்டு அவங்க பெஸ்டின்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அப்படியான ஒரு லைஃப் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் மேலே இவங்களுக்கென்று ஒரு மெஷின் இருந்தால் சரி, பிள்ளையை போட்டு எடுத்துடலாம் நல்ல பண்போடு. வேர்ல்டு தோத்துட்டு எஜுகேஷனில் கட்டாயம் தேவைன்றதை நான் எத்தனை இயராக பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும். எஜுகேஷன் 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 100% நான் இன்றைக்கும் அதை சொல்கிறேன். இறைவன் கொடுத்த மிக அற்புதமானது இந்த அறிவு, அதை வளர்க்கணும். எஜுகேஷனில் ஒரு மனுஷன் கோட்டை விட்டா குருவான்னு சொல்லுது நரகம் என்று, நான் இல்லை.